குருவர்களையும் திருவர்களையும் வந்தித்துக் கொண்டு எங்களுடைய மூத்த சைவப்புலவர்களுடைய ஆசைகளையும் வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற சைவப்புலவர்கள், சைவ அபிமானிகள், சைவ ஆர்வலர்கள் மற்றும் பரீட்சார்த்திகள், மேலும் இன்று விரிவுரையாற்ற இருக்கின்ற சைவ புலவர் தேவ மனோகரன் ஐயா அவர்கள், சைவ புலவர் சண்முகவடிவு தில்லைமணி அம்மையார் அவர்கள், மேலும் எங்களுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கமலா ரவீந்திரன் அம்மையார் அவர்கள் மற்றும் அனைத்து பரீட்சார்த்திகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வழமை போல தேவார பாராயணத்துடன் எங்களுடைய நிகழ்வை ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம். நிறைகளல்லரவம் சிலம்பொலியலம்பும் நிமலன் நீரணி திருமேனி வரைகளு மகளோர் பாகமாய் புணர்ந்த வடிவினர் கொடியணி விடையல் கரைகளு சந்தும் காரகிற்பிளவும் அளப்பரும் கனமணி பரன்றே குறைகடல் ஓத நித்திலம் கொளிக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுக சீதவளவயற்புகழீர் திருஞான சம்பந்தன் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதிபதியே, ஹர மகாதேவ, ஹர நம பார்வதிபதியே, ஹரஹர மகாதேவ, ஹரஹர நம பார்வதிபதியே, ஹரஹர மகாதேவ. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு போற்றி. இச்சவேசா சிவசிதம்பரம் பாவாய் கனகத்திரளே போற்றி, கதிரைமலையானே போற்றி போற்றி. நன்றி நன்றி. தேவார பாராயணத்தை வழங்கிய திருவாளர் கந்தா அவர்களுக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று முதலாவது விரிவுரையாக திருவருட்பயனின் தொடர்ச்சியை சைவ அவர்கள் வழங்குவார்கள். அவரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுடைய துணையோடு முன்னோர்கள் அனைவருக்கும் கூறிக்கொண்டு இந்த திருவருட்பயன் தொடர்பான இந்த வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். கடந்த வகுப்பிலே அந்த திருவருட்பயனிலே ஆன்மாக்கள் உயிரவை நிலை சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். அது தொடர்பாக அந்த குறள்களும் அதற்குரிய பொருளும் அவற்றை பார்க்கக்கூடிய புத்தகங்களும் எந்தெந்த புத்தகங்களிலே பார்க்கலாம் அவ்வாறாக அதனை அறிந்து கொள்ளலாம் என்ற விளக்கங்களும் கூறப்பட்டிருந்தது. அதனை தொடர்ந்து இன்று திரும்பவும் இந்த திருவருட்பயனிலே இரண்டாவது அதிகாரமாக இருக்கக்கூடிய மூன்றாவது அதிகாரமாக இருக்கக்கூடிய இருள்மல நிலை என்பதை பற்றி ஆணவத்தினுடைய இயல்புகள் பற்றி இன்று சிந்திக்கலாம் என்று இருக்கின்றோம். அதாவது இந்த முக்கியமாக சைவ சித்தாந்தத்தினுடைய விவரம் விளக்கம் பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள்களும் உள்ள பொருள்கள் என்பதனை கூறுகின்றது. இதனை இந்த ஆலய மகோற்சவங்களோடு தொடர்படுத்தி கூறுவதாக இருந்தால் கொடியேற்றமும் அதோடு தொடர்புடைய விழாக்களும் அதிலே நாங்கள் அந்த நடைமுறையிலே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பதிபசு பாசம் தொடர்பானது நான் முதல் வகுப்பிலேயும் குறிப்பிட்டிருந்தேன்.
பதியாகிய இறைவனை பசு அடைவதென வேண்டுமாக இருந்தால் பாசங்களில் இருந்து விடுபட வேண்டும். சித்தாந்தம் கூறுகின்ற முப்பொருள் உண்மை, பதிபசு பாசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த முப்பொருளுடைய உண்மை தொடர்பாக சைவ சித்தாந்த நூல்கள் பல இருக்கின்றன. 14 மெய்கண்ட சாத்திர நூல்களும் இவற்றை பற்றித்தான் கூறுகின்றன. அதே போன்று இந்த உமாபதி சிவாச்சாரியாரனுடைய சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 8 நூல்களிலே திருவருட்பயன் மிகவும் முக்கியமானதாகவும் இலகுவானதாகவும் 2 அடி குறளை உடையதாகவும் நாம் எல்லோரும் இலகுவாக அதனை படித்து பொருள் கொண்டு அதற்கு அந்த திருவருட்பயனை ஆதாரமாக கொண்டு விடை எழுதுவதற்கு இதனை நாங்கள் படித்து அதனுடைய பொருளை அறிந்து கொண்டால் மிக இலகுவானதாக இருக்கும். ஆனால் இலகுவாக இருக்கும் என்பதற்காக நாங்கள் அது இலகுதானே என்று பேசாமல் விட்டோமாக இருந்தால் அதனை எங்களுக்கு பரிச்சயமாக மாட்டாது. ஆகவே நாங்கள் அந்த குறள்களை வாசித்து அதனுடைய பொருளையும் அறிந்து வைத்திருந்தால் மிகவும் இலகுவாக இந்த திருவருட்பயனுடைய குறள்களின் ஊடாக, முக்கியமாக திருவருட்பயன் 10 அதிகாரங்களை கொண்ட, ஒவ்வொன்றும் 10 குறள்களை கொண்ட 100 பாடல்களை உடையது. முதல் 3லேயும் முதலாவது அதிகாரம் பதிமுது நிலை, அது இறைவனை பற்றியது, பதியை பற்றியது. 2வது அதிகாரம் உயிரை பற்றியது, ஆன்மாவை பற்றியது. 3வது அதிகாரம் மலங்கள் தொடர்பானது, இருள் மல நிலை, ஆணவ மலத்தினுடைய தன்மைகளை பற்றி கூறுகின்றது. ஆகவே நாங்கள் இன்று அதனை சிந்திப்போம். அதிலே ஆன்மாவின் அறிவை மறைத்து இருள் போல் நிற்கும் ஆணவத்தினது தன்மை, ஆணவத்தை நீக்குவதற்கு கருவியாக உள்ள மாயையினது தன்மையும், ஆணவத்தால் உண்டாகும் கர்மத்தினது தன்மையும் தொடர்பு பற்றி கூறப்படுவதனால் இவ்வதிகாரம் மும்மலங்களையும் விளக்குவதாக அமைந்திருந்தாலும் இருள் மல நிலை என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதை முதலே நாங்கள் தெரிந்து கொள்வோம். அதாவது இந்த 3 பொருள்களும் இன்ப துன்பமும் உள்ள பொருள்களாக இருக்கின்றன. அந்த பாடல்லே மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. துன்றும் முதலாவது இருள்மல நிலையிலே இருக்கக்கூடிய முதலாவது திருவருட்பயன் குறள், துன்றும் பவத்துயரும் இன்பும் துணைப்பொருளும் இன்றென்பது எவ்வாறும் இல். அப்படின்னா துன்றும் பவத்துயரும் இன்பும் துணைப்பொருளும் இன்று என்பது எவ்வாறும் இல். கடலில் எழுந்து துன்றும் பவத்துயரும் என்றால் கடலில் எழுகின்ற அலைகள் போல இடையீடு இன்றி தொடர்ந்து வரும் புறவி துன்பம், அதுதான் துன்றும் பவத்துயரும், நெருங்கிய புறவி துன்பமும். அடுத்ததாக இன்பம் என்று சொல்லியிருக்கு. நெருங்கும் பவத்துயரும் இன்பம், முத்தியாகிய பேரின்பமும், துணைப்பொருளும், புறவி துன்பத்துக்கு காரணமாகிய மும்மலங்களும், முக்திக்கு காரணமாகிய சிவனும் சிவபெருமானும் இன்று என்பது இல்லாத பொருள்கள் என்று சொல்லுவது எவ்வாறு? சொல்ல முடியாது. ஆகவே அவை இருக்கின்ற பொருள்களாக இருக்கின்றன. அதாவது அந்த 3ம் உள்ள பொருள்களாக இருக்கின்றன. துன்றும் பவத்துயரும் இன்பும் துணைப்பொருளும் இன்றென்பது எவ்வாறும் இல். அப்ப துன்றும் பவத்துயரம் என்று சொல்லப்படுகின்றது மீண்டும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய துயரமான அந்த பிறவி துன்பமும், பேரின்பத்தினை அடையக்கூடிய அந்த இன்பமும், துணைப்பொருளாக இருக்கக்கூடிய துன்ப இன்பங்களுக்கு காரணங்களும் இல்லை என்று கூற முடியாது. இதாக இருந்தால் அறியாமையே வடிவாகிய ஆணவ மலம் இருள் மலத்தின் தன்மை பற்றி கூறுவதால் இருள் மல நிலை என கூறப்பட்டது. எனினும் ஆணவ மலத்தை நீக்குவதற்கு கருவியாகிய மாயையின் தன்மைகளும் ஆணவ மலத்தால் உண்டாகும் கண்மத்தின் தன்மைகளும் இந்த அதிகாரத்திலே விளக்கப்படுகின்றன. அப்ப இந்த முதலாவது ஆணவ மலம் உள்ளிட்ட உள்பொருள்கள் தொன்று தொட்டே இடைவிடாது வருகின்ற, தொன்று தொட்டென்ற தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பிறவி துன்பங்களும், பிறவி துன்பங்களுக்கு காரணங்களாகிய ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களும், வீட்டின்பமும் வீட்டின்பத்தை தருகின்ற சிவமும் உள்ள பொருள்களே ஆகும். அதனைத்தான் அந்த குறளிலே முதலாவது குறளிலே நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக 2வது குறளிலே சொல்லுகின்றார், இருளானது அன்றி இலதவை மேக
பொருளாகி நிற்கும் பொருள். இருளானதன்றி காணப்படுகின்ற இந்த உலகத்திலே இருள் ஒன்றே அன்றி, இருளொன்றே அன்றி, அதாவது இருள் மாத்திரம் உபயம் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி பார்க்கும் இடமெங்கும் தான் ஒன்றேயாய் நிமிந்து நிற்கும் பொருள். அதாவது இலது, அவ்வாறாவது பிரதியாதும் இல்லை, வேறொன்றும் இல்லை, தான் தான் என்று முந்திக்கொண்டு நிற்கக்கூடிய தன்மையை கொண்டது. இருளானது அன்றி இலதவையும் வேறொன்றுமே இல்லை, எவை ஏக பொருளாகி நிற்கும் பொருள். தனியா அந்த ஆணவ மலம்தான் இருக்கின்றது என்கின்ற அந்த கருத்திலே இங்கே இந்த ஆணவ மலத்தை கூறப்பட்டிருக்கிறது. எவையும் உலகத்திலே உள்ள பல வகைப்பட்ட பொருள்களும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். அவற்றின் தன்மை தோன்றாமல் ஒரே பொருளாக தோன்றச் செய்யும் பொருள் இருளானது அன்றி இலது. இருளுருவான பொருள் அன்றி வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஆகவே இந்த இருள் மிகுந்த இரவிலே வழியில் நிற்கும் மரம் மரமாக தோன்றாது. அவ்வழி செல்வோர் அதை காணாது அதிலே தலையை தாக்குவர் அல்லது அடிபட்டுக் கொள்வார்கள். அதிலே கிணறு இருந்தால் இருட்டுக்குள்ள போய்க்க தெரியாமல் விட்டால் அதுக்குள்ளே விழுந்து போவார்கள். வழியிலே ஒரு பாம்பு இருந்தால் அது தெரியாமல் இருக்கிறதுனாலே அதிலே மிதித்துக் கொள்ளுவார்கள். இவ்வாறு பொருள்களுடைய தன்மையை மறைப்பது இருளுருவமான பொருள். பதிபசு பாசங்களின் தன்மை மறைக்கப்பட்டிருந்தபடியால் அவற்றை மறைப்பதாகிய இருள் போன்ற ஒன்று இருத்தல் வேண்டும் என்பது அனுமானம். இப்பொருள் ஆணவம் எனப்படும். இது பிறவி துன்பத்தை மறைத்து அதை இன்பமாக காட்டி ஆன்மாவை அத்துன்பத்துக்கு காரணமாகிய வினையிலே செலுத்துகின்றது. வீட்டின் பேரின்பத்தை மறைத்து துன்பமாக காட்டி அந்த வழியில் ஆன்மாவை செல்ல விடாது, அதாவது உய்ந்து செல்வதற்கு விடாது தடுக்கின்றது. கடவுளுடைய திருவருளின் பெருமையை மறைத்து ஆன்மாவுக்கு அகந்தை மமதைகளை உண்டாக்கி மயக்குகின்றது. அகந்தை மமதைகள் ஜான் என்னும் அகந்தை, எனது என்னும் மமதை எனப்படும். இவை மயக்கங்கள் என்பதை வள்ளுவர் கூட அதிலே சொல்லி இருக்கின்றார். ஜான் என்னதென்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். திருக்குறளிலே துறவிலே 346வது குறளிலே இந்த விளக்கத்தை மேலும் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது திருக்குறளும் நான் சொன்னான் காலத்தால முற்பட்டது திருக்குறள், அது முன்னே சொல்லப்பட்டிருக்கின்றது. பின்னே வந்த திருவருட்பயனிலே அந்த கருத்தை ஒட்டி அதிலே 346வது குறள்ல ஜான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படி என்று சொன்னால், ஜான் எனது என்னும் இருவகை பெற்றுக்களையும் பிடித்து கொண்டு விடாதவர்களை பிறவி துன்பங்கள் பிடித்து கொண்டு விடமாட்டாது. இதை நீங்கள் அந்த திருக்குறள்ல உள்ள அறத்துப்பால்ல துறவு என்கின்ற பாடல்ல நீங்கள் பார்க்கலாம். அதிலே இந்த குறள் இருக்கின்றது. ஆகவே இந்த ஆணவத்தினுடைய தன்மை மறைத்து போடும். அதாவது ஆன்மாக்கள் இறைவனை அடைவதற்கு நோக்கமாக கொண்டன. அதை அடைய விடாமல் தன்னுடைய மேலதிக அந்த தன்மையினால ஏகத்தன்மையினால மறைத்து அந்த ஆன்மாக்களை உய்ய விடாது தடுக்கும் என்பதாகும். அதுதான் இந்த நாங்கள் இங்கே பார்த்த இந்த 2வது குறளிலே வரக்கூடிய அந்த இருளானதன்றி இலதவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். அடுத்தது இதை நாங்கள் சுருக்கமாக பார்க்கிறதாக இருந்தால், இந்த ஆணவ மலத்தின் பொது இயல்புகள் என்றுதான் இதை சொல்ல வேண்டும். உலகில் உள்ள பல்வேறு பொருள்களின் வேறுபாடுகள் தோன்றா வண்ணம் அவை எல்லாவற்றையும் மறைத்து இருளாகிய ஒரே ஒரு பொருள் போல தோன்றச் செய்து நிற்கும் பொருள் இருள் என்பதே ஆகும். இவ்விருளைப் போல ஆன்மாக்கள் பிறவி துன்பம் வீடு பேறு அவற்றிற்கான காரணங்கள் என்பவற்றை அறிந்து உய்யும் நெறியை அறியாவண்ணம் மறைத்து அவற்றின் அறிவை மயக்கி நிற்கும் பொருள் இருள் மலமாகிய ஆணவ மலமே. ஆணவம் இருளைப் போல மருள் வடிவானது. ஆன்மாக்களின் வியாபகத்தன்மையை ஒடுக்கி அவற்றின் அறிவை அணுவளவாக சுருங்கச் செய்வதனால்
அதற்கு ஆணவமலம் என பெயர் வந்ததாக கூறுவர். ஆகவே ஆணவமலம் ஒரு ஆணவமலத்தினுடைய பொது இயல்புகளை இந்த குறளிலே கூறப்பட்டிருக்கிறது. இருளானதன்றி இலதவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். அடுத்ததாக மூன்றாவது குறளை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால், ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும் இரு பொருளும் காட்டாது இது. ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும் இரு பொருளும் காட்டாது இது. ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும் இரு பொருளும் காட்டாது இருள். அப்படி என்றா தான் அகப்படுத்தி நிற்கும் பொருள் ஒன்றையும் இயல்பிலே இருக்கிறது என்று காணவொட்டாது மறைத்து நிற்கும். இது இருள், புறவிருளானது. நாங்கள் சொல்ற இருள் என்ற அந்த ஒப்பிடுற நேரத்திலே இருள் ஒரு பொருளையும் காட்டாது. ஆனால் அந்த இருள் மறைத்திருக்கின்ற உருவத்தை காட்டும். ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும். அதாவது ஒரு பொருளை மறைத்த பொருளை காட்டாவிட்டாலும் தன்னை காட்டும். இரு பொருளும் காட்டாது இது. இந்த ஆணவமலமானது இருள் ஆகிய, அதாவது இருளை விட கொடியது என்றுதான் இந்த குறளின் அந்த பொருள். தன்னையும் காட்ட மாட்டது, தான் மறைத்து நிற்கிற பொருளையும் காட்ட மாட்டாது. எப்படியாவது ஆன்மாவை மயக்கி வைத்துக் கொள்ளும். அதாவது இருளால இந்த இடம் மறைந்திருந்தாலும் அந்த அடையாளமாவது இருளாவது தெரிவது போல தெரிந்தால் ஆன்மாக்கள் அறிந்துவிடும். ஆனால் இந்த ஆணவமலமானது தன்னையும் காட்டாமல் மறைத்த பொருளையும் காட்டாமல் இருப்பதனால் இரண்டையும் மறைத்து நிற்கக்கூடிய ஆணவம் கொடியது. இருண்மலன்தான் பற்றி இருப்பவைகளை மறைத்து நிற்பது. இதிலே நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், இருளானது மற்ற பொருள்களை காட்டாத ஆயினும் உருவத்தை காட்டும், தன்னுடைய உருவத்தை காட்டும். இது இந்த ஆணவமானது இரு பொருளும் காட்டாது, புற பொருள்களையும் தன்னையும் மறைக்கிறது. அதனால் இது இருளிலும் கொடியது. இருள் தன்னுடைய உருவத்தை காட்டுதலினாலே இருளுள்ள போது விளக்கோடு போவார்கள், விளக்கில்லையாயின் அவதானமாக போவார்கள். ஆதலால் இருளினால் துன்பமடைவோர் மிகச் சிலர். ஆணவ இருளானது தன்னை காட்டாது நிற்றலால் ஆன்மாக்கள் அதனுடைய வஞ்சனையை உணராமல் ஒவ்வொரு நிமிஷமும் அதனால் மயக்கமுற்று அதனுடைய வலை ஐயா உங்களோட சத்தத்தை காணையிலே ஐயா, ஃப்ரீஸ் ஆயிட்டுங்க. ஆனந்தியம்மா நிக்கிறீங்களோ? ஆனந்தியம்மா, ஆனந்தியம்மா, தேவமனோகரன் ஐயா, நீங்கள் ஓகேயா? சத்தம் ஒன்றும் வரையில இருக்குண்ணா. ஐயா ஓகேயா? ஓ, இப்பதான் கன நேரமா சத்தம் வரையில. இடையில இருக்கா ஒரு தடங்களா போயிட்டு இப்ப சரியா இருக்கோ? ஓ, இப்ப சரி. சரி. இருள் தன்னுடைய, நான் திரும்பவும் அந்த சத்தம் வராதபடியா அந்த விஷயத்தை திருப்பி இருக்கா சொல்றேன். இருள் தன்னுடைய உருவத்தை காட்டுதல்னாலே இருள் உள்ள போது விளக்கோடு போவார்கள், விளக்கில்லையாயின் அவதானமாக போவார்கள். ஆதலால் இருளினால் துன்பமடைவோர் மிகச் சிலர். ஆணவ இருளானது தன்னை காட்டாது நிற்றலால் ஆன்மாக்கள் அதனுடைய வஞ்சனையை உணராமல் ஒவ்வொரு நிமிஷமும் அதனால் மயக்கமுற்று அதனுடைய வலையில் சிக்கி வருகின்றன. ஒருவன் கொடிய கொலை தொழிலை செய்யும் போது அதை சரியான செயல் என்று நினைத்து செய்கிறான். கைக்கூலி வாங்குகிறவன் தன்னுடைய செயல் மிகச் சாதுரியமானது என்று நினைத்து அந்த தீய தொழிலை புரிகின்றான். புலால் உண்ணல் தீய செயல் என்று உணர்ந்தவர்களும் அகுதப்படியாயினும் ஆகுக நாம் உண்போம் என்று சொல்லக்கூடியதாக புலாலிலே பேராசை உண்டாகிறது. இப்படியே தீய செயல்களை நல்லவை போல காட்டி தன்னை மறைத்து
வளர்த்து கெடுக்கும் குணமே ஆணவத்தில் உள்ள பெரும் பொல்லாங்காகும். ஆகவே இந்த ஆணவ மலத்தினுடைய கொடிய தன்மையை விளக்குவதற்கு இவ்வாறான உதாரணங்களின் மூலம் சொல்கிறார்கள். சுருக்கமாக சொல்வதானால் ஆணவம் இருளிலும் பார்க்க கொடியது. ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது என்றது ஆணவம். ஒரு பொருளும் மூன்றாவது. இதை இருளானது உலகில் உள்ள பொருள்களின் வேறுபாடு கண்களுக்கு தோன்றா வண்ணம் அவற்றை மறைத்து நின்றாலும் தனது இருளாகிய வடிவத்தை வெளிப்படையாக கண்களுக்கு காட்டி நிற்கும். ஆனால் ஆணவமோ ஆன்மாக்களை மயங்கச் செய்து நிற்கும் போது தன்னையும் காட்டாது புறப்பொருளையும் காட்டாது நிற்றலால் ஆணவ மலம் இருளிலும் பார்க்க கொடியதாகும். ஆணவ மலமானது ஆன்மாக்களை மயக்கி நிற்கும் நிலையில் நற்செயல்களை தீயவை என்றும் தீய செயல்களை நற்செயல்கள் என்றும் மாறுபட உணர வைத்து ஒவ்வொரு கணப்பொழுதும் ஆன்மாக்களை வஞ்சித்துக் கொண்டே இருக்கின்றது. இது ஆணவ மலத்தினுடைய கொடிய தன்மைகளிலே ஒன்றாக காணப்படுகின்றது. அடுத்ததாக 4வது குறளுக்கு போவோம். 4வது திருவருட்பயன் குறளுக்கு. அன்றளவில் உள்ளளியோடு ஆவி இடையடங்க இன்றளவு நின்றது இருள். அதாவது அன்று அளவில் அனாதியாகவே ஆன்மாவோடு உள்ளதாய் உள்ளொளியோடு ஆவி இடையடங்கி ஆன்மாவுக்கு பிராணனாகிய சிவமும் அதனோடு நிற்க அந்த சிவத்தை சாராது ஆன்மாவை சார்ந்து இருள் ஆணவமானது இன்றளவும் இன்று வரைக்கும் நின்றது, நீங்காது நின்றது. அதாவது ஆவி இடை ஆன்மாவின் கண்ணே உள்ளொளியோடு ஆன்மாவின் உள்ளொளியாகிய சிவத்தோடு அன்று சிவம் ஆன்மாவை கலந்த அன்றே, இன்றைக்கு சிவம் ஆன்மாவை கலந்தன்றே ஆன்மாவின் உள்ளொளியாகிய சிவத்தோடு இருள் அளவில் இருண்மலமாகிய ஆணவம் தானும் கலந்து அடங்கி ஒளி அடங்கியவாறு தானும் அடங்கி இன்று அளவும் அன்று முதல் இன்று அளவும் இன்று வரையும் நின்றது. ஆன்மாவை விடாது ஆன்மாவை பீடித்து நிற்கின்றது. இருள்மலம் முத்தி வரை நீடித்து நிலைக்கும். அன்றளவில் உள்ளொளியோடு ஆவி இடையடங்கி இன்றளவும் நின்றது இருள். மாயை கண்மமாகிய மற்ற மலங்கள் சர்வசங்கார காலத்தில் ஆன்மாவை விட்டு ஒதுங்கி நின்று மகா சிருஷ்டி தொடக்கத்தில் அதை சார்வன. ஆணவமானது சர்வசங்காரத்திலும் ஆன்மாவோடு நிற்பது. ஆகவே அது முத்தி நிலை வரைக்கும் ஆன்மாவினின்று நீங்காது. அது ஆன்மாவோடு நீங்குமன்றி ஆன்மாவுக்கு உயிராய் நிற்கும் சிவத்தை பற்றாது. அதனை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் அனாதியே, அது அனாதியே பொருந்தியதாகும். அன்று முதல் அதன் அந்த அன்றளவில் உள்ளொளியோடு சொல்லப்படுகிறது. அதாவது ஆன்மாவினுடைய காலத்திலே இருந்தே உயிர்க்குயிராய் அதனுடன் கலந்து நிற்கின்ற சிவமும் அவ்வான்மாவுடன் கலந்து நிற்க அச்சிவத்தை சாராது, சிவத்தை சார முடியாது. ஆன்மாவே ஆணவமலமாகிய இருள்மலம் சார்ந்து இந்நாள் வரையும் நீங்காது இருக்கின்றது. இருளானது ஒளியை அடக்காது அதனிடமும் செல்லாது. அதாவது இருளானது ஒளியை அடக்காது அதனிடமும் செல்லாது. அதுபோல இருள்மலமாகிய ஆணவமலம் ஒளிமயமாகிய சிவத்தை மறைக்கவோ அதனிடம் செல்லவோ மாட்டாது. ஆயின் சிவத்தின் உள்ளொளி பிரகாசிக்குமாயின் ஆணவத்தின் வலிமை அடங்கும். எனவே குருவருள் ஆன்மாவிற்கு கிடைக்கும் வரை ஆணவமலம் ஆன்மாவுடன் சேர்ந்தே இருக்கும். அதைத்தான் இங்கே இந்த 4வது குறளிலே நாங்கள் பார்க்கின்றோம். அன்றளவில் உள்ளொளியோடு ஆவி இடை அடங்கி இன்றளவும் நின்றது. சொல்லுங்க. சத்தம் வருது. சரி சரி. அடுத்த குறளை பார்ப்போம். பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டென்றும் கணவர்க்கு தோன்றாத கற்பு. 5வது குறள்.
அதாவது எண்ணில்லாத ஆன்மாக்களை பொருந்தி கலந்து நிற்கின்ற இருட்பாவையாகிய ஆணவம் ஆகிய பெண்ணுக்கு கணவர்க்கும் என்றும் தோன்றாத கற்பு உண்டு. தனது நாயகராகிய ஆன்மாக்களுக்கும் எக்காலமும் தன்னை காட்டாமல் இருக்கும் நியமம் உண்டு. அப்படி என்று சொன்னால் அந்த அதாவது முதல்ல அந்த இருளுக்கு ஒப்பிட்டு கலைத்தது போன்றுதான். அதாவது இந்த பலரை புணர்ந்தும் இருட்பாவை குண்டென்றும் கணவர்க்கு தோன்றாத கற்பு. பலரை புணர்ந்த எண்ணில்லாத ஆன்மாக்களை பொருந்தி கலந்து நின்றும் இரு பார்வைக்கு ஆன்மாவாகிய பெண்ணுக்கு கணவர்க்கு என்றும் தோன்றாத கற்பு உண்டு. தனது நாயகராகிய ஆன்மாக்களுக்கு எக்காலமும் தன்னை காட்டாமல் இருக்கும் நியமம் உண்டு. அதைத்தான் அந்த 5வது திருவருட்பயன் குரலிலே கூறப்பட்டிருக்கிறது. அதனுடைய கருத்தை விளக்கமாக கொஞ்சம் பார்ப்போம். ஆணவமலம் எண்ணற்ற ஆன்மாக்களுடன் சேர்ந்து இருந்தாலும் அவற்றிற்கு தனது வடிவத்தை காட்டாது. எனவே ஆணவத்தை நீக்குவதற்குரிய வழிவகைகளை நாடுவதே ஆன்மாக்களுக்குரிய கடனாக அமைகின்றது. ஆணவமலம் எண்ணற்ற ஆன்மாக்களுடன் சேர்ந்திருந்தாலும் அவற்றிற்கு தனது வடிவத்தை காட்டாது. எனவே ஆணவத்தை நீக்குவதற்குரிய வழிவகைகளை நாடுவதே ஆன்மாக்களுக்குரிய கடனாகும். அதாவது இருள் மலத்தினுடைய இயல்பு எந்த நிலையிலேயுமே புலனாக மாட்டாது. நாங்கள் எங்களுக்கு கூட அந்த 1வது ஒரு குரலிலே சொல்லப்பட்டது போல நான் என்கின்ற மமதை அகங்காரம் போன்ற இந்த ஆணவத்தாலே தான் வருகிறது என்று தெரிய இந்த ஆன்மாக்கள் எல்லாவற்றோடையும் இந்த ஆணவமலம் கலந்திருந்தாலும் கூட அவை தான் அந்த ஆணவமலம் அவையிலே கலந்திருக்கின்றது என்பதனை காட்டாத திறமையான ஒரு பண்பு இந்த ஆணவமலத்துக்கு இருக்கின்றது என்று இதனை பொருள் கூறுகிறார்கள். பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டென்றும் கணவர்க்கு தோன்றாத கற்பு. அடுத்ததாக 6வது குறள். பன்மொழிகள் என்று உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. பன்மொழிகள் என்று உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. உணரும் பான்மை தெரியாத தன்மை அப்படின்றா உணர வேண்டியவைகளை உணரும் முறைமையால் உணரத் தெரியாத தன்மையாகிய மயக்கம். அதான் பன்மொழிகள் என்றுணரும் பான்மை தெரியாத. வேறு பல காரணங்களை பேசி பயனென்ன? உணரும் பான்மை தெரியாத தன்மை. ஆன்மா உண்மைகளை அறியாமல் நிற்கும் மயக்கம் இருளார் தந்தது. இருளார் தந்தது என்றால் ஆணவன் தந்த மயக்கம். அப்படி என்றால் இருளார் தந்தது பன்மொழிகள் ஆணவத்தால். இருளார் தந்தது என்றால் ஆணவத்தால் வந்தது. பன்மொழிகள் என்று என்றால் மயக்கமுடைமைக்கு பல்வேறு சமயத்தால் பல்வேறு காரணங்கள் கற்பித்து கூறும் மொழிகள் பொருந்தாதன. மயக்கமாக இருப்பதற்கு மயக்கமுடைமைக்கு பல்வேறு சமயத்தால் பல்வேறு காரணங்கள் கற்பித்து கூறும் மொழிகள் பொருந்தாதன. பல்மொழிகள் பன்மொழிகள் என்று உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. அதாவது உணர வேண்டியவைகளை உணரும் முறைமையால் உணரத் தெரியாத தன்மையாகிய மயக்கம். நல்லதெல்லாவற்றையும் விட்டுட்டு கூடாதவற்றையில ஈடுபாடு கொள்வதாக இருக்கக்கூடிய ஒரு மயக்கம். இது ஆணவத்தால் வந்தது என்று கூறப்படுகின்றது. அதாவது அதை நாங்கள் அந்த கருத்தை வசனத்திலே பார்ப்பதாக இருந்தால் ஆணவமே ஆன்மாக்களின் அறியாமைக்கு காரணம். ஆன்மாக்கள் பிறவியை அடையும் முன் உடம்பும் முதலியன இன்றி கேவல நிலையில் தனியே கிடக்கின்றன. அந்நிலையில் ஆன்மாக்களுக்கு அறிவு இருந்த போதும் ஆணவத்தினுடைய மறைப்பினால் செயலின்றி கிடக்கின்றன. இந்நிலையில் இறைவன் ஆன்மாக்களுக்கு தனுகரண புவன போகங்களை கொடுத்து அவற்றின் அறிவை தொழிற்படச் செய்கின்றார். இந்நிலையில்
இறைவன் ஒருவன் உளன், நம்மை பீடித்திருப்பவை மலங்கள், அவற்றினின்று நீங்கி நித்திய இன்பத்தை அடைவதே நாம் அடைய வேண்டிய நிலை ஆகியவற்றை ஆன்மாக்கள் அறியாவண்ணம் அவற்றை மயக்கி வஞ்சித்து நிற்பது ஆணவ மலமே. இப்படி என்று சொன்னால் இந்த பன்மொழிகள் என்றுணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. இருள் மலத்தினுடைய அறியாமை இருள் மலம் அறியாமை தந்து நிற்பது. ஆன்மாக்களுக்கு அறியாமையை தெரிந்து, அதாவது அறியாமையாக இருக்கின்றார்களே, அவர்கள் வீடு பேர் அடைவதற்கு முயற்சிக்கிறார்கள் இல்லையே, அவர்கள் இந்த உலக இன்பத்துக்குள்ளேயே தானே இருக்கிறார்கள் போன்ற காரணங்களுக்கு அடிப்படை காரணமாக அமைகின்றது இருள் மல நிலையாக இருக்கக்கூடிய ஆணவ மலமே காரணமாக அமைகின்றது. பன்மொழிகள் என்று உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. இந்த இடத்துல இருளிலும் பார்க்க இருள் மல நிலை என்று தந்திருக்கிறார்கள், இருளிலும் பார்க்க ஆணவம் கொடியது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனா இங்கே சொல்லுகின்ற போது இருளார் தந்தது. இருளார் தந்தது என்றால் பான்மை தெரியாத தன்மை, அந்த இப்படி நாங்கள் மயக்கப்பட்டு போய் இருக்கிறோம் என்ற தன்மை தந்தது இருளார். ஆகவே அந்த பொருளின் குரலும் அதனுடைய வசனமாக தரக்கூடிய அந்த அதனுடைய கருத்தையும் நாங்கள் இவ்வாறு அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆன்மா அறிய வேண்டிய உண்மைகளாவன கடவுள் ஒருவர், நாம் அவருக்கு அடிமையாகிய ஆன்மாக்கள், நம்மை பீடித்திருப்பது மலம், அம்மலத்தினின்று நீங்கி நித்தியானந்தத்தை அனுபவிப்பதே நாம் அடைய வேண்டிய நிலை என்பன முதலானவே ஆகும். நான் இதைத்தான் முதலில் சொன்னான். அதாவது அந்த முப்பொருள் உண்மை என்று சொன்னால் பசுவாகிய ஆன்மா பாசங்களில் நின்றும் விடுபட்டு பதியாகிய இறைவனை அடைதலே நோக்கமாக கொண்டு அமைந்திருக்கின்றது. அது சைவ சித்தாந்த முப்பொருள் கோட்பாடு. அடுத்ததாக நாங்கள் 7வது குறளை பார்ப்போம். இருள் என்றேல் துன்பேன், உயிரில் இயல்பேல் போக்கும் பொருளுண்டேல் ஒன்றாக போம். இருளென்றேல் துன்பேன், உயிர் இயல்பேல் போக்கும் பொருள் உண்டே ஒன்றாக போம். அதாவது இருள் என்றேல் துன்பு ஏன், ஆணவம் என ஒரு பொருள் இல்லையாயின் துன்பு ஏன், ஆன்மாக்களுக்கு துன்பம் வருவதற்கு காரணம் இல்லை. உயிர் இயல்பேல் ஆணவம் பொருள் அன்று, ஆன்மாவின் குணம் என்று கூறினால், ஆணவம் பொருள் இல்லாமல் ஆன்மாவின் குணம் என்று கூறினால் போக்கும் பொருள் உண்டேல், இருளை போக்குகின்ற அருளொளி நேர்படும் பொழுது ஒன்றாக போம். குணமாகிய ஆணவம் போக புனியனப்படும் உயிரும் சூன்யமாக போய்விடும். இருள் என்றேல் துன்பேன், அதாவது இருள் இல்லாவிட்டால் துன்பம் இல்லை. இருள் என்று சொல்லப்படுகின்ற ஆணவமலம் இருக்கிறதுனாலதான் இந்த துன்பம். துன்பம் என்றால் பிறவி துன்பம், மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து இருக்கின்ற அந்த துன்பம் ஏல் போக்கும் பொருள் உண்டேல் ஒன்றாக போம். இருள் என்றேல் ஆணவம் என்ற பொருள் இல்லையாயின் ஆன்மாவுக்கு பிறவி துன்பம் இராது. உயிரியல் வேல் இந்த ஆணவம் ஆன்மாவின் குணமாயின் போக்கும் பொருள் உண்டேல், ஆணவத்தை கெடுக்கத்தக்க பொருள் என்று உலகாயின் ஒன்றாக போம். அப்பொருள் ஆணவத்தை கெடுக்கும் போது அக்குணத்தை உடைய பொருளாகிய ஆன்மாவும் ஒருங்கே கெட்டப்போம். அப்படின்னா ஆன்மாவும் சேர்ந்தே இல்லாம போடும். அதாவது ஆணவத்தினுடைய கெடுக்கத்தக்க பொருள் ஒன்று இந்த ஆன்மாவையும் தாக்கமாக இருந்தால் ஆணவம் இல்லாம போய்க்க உயிரும் இல்லாம போகும். ஆனபடியால் அது ஆணவம் இல்லையாயின் துன்புவேன். அது ஆன்மாக்களுக்கு துன்பம் வருவதற்கான காரணம் இல்லை. ஆணவம் ஒரு பொருள் அன்று, ஆன்மாவின் குணம் என்று கூறினால் அது ஒரு பொருள் அன்று. இருளை போக்குகின்ற அருளொளி நேர்படும் பொழுது இந்த ஆணவம் மறைத்து, அதாவது நாங்கள் இந்த ஆணவத்தில இருந்து விடுபட வேண்டும் என்கின்ற செயல்களை செய்து கொண்டு போக ஆணவம் தந்த பாட்டிலே விடுபடும். ஆக அதனால் தான் இருள் என்றேல் துன்பேன். இருள் இல்லாமல் போகிற நேரத்துல இந்த பிறவி துன்பமும் இல்லாமல் போய்விடும். இதனுடைய வசனத்தை பார்ப்போம். 7வது குறள். அதாவது ஆணவமலம் ஆன்மாவின் குணம் அல்ல, அதோட குற்றம். ஆணவமலம்
நெல்லில் மணியை மூடியிருக்கும் உமியும் செம்பிற் களிம்பு போல ஆன்மா என்றுள்ளதோ அன்று ஆன்மாவை தொடர்ந்து இருக்கின்றது. ஆணவ மலத்தின் சேர்க்கையினாலேயே ஆன்மா துன்பத்தை அனுபவிக்கின்றது. அவ்வாறு நிகழ்வதற்கு ஆணவம் ஆன்மாவின் குணம் என்று கருதுவோமாயின், நெருப்பின் குணமாகிய சூடு அழிந்தால் குணமாகிய நெருப்பும் அழிதல் போல ஆன்மாவின் குணம் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலம் முத்தி நிலையில் திருவருளால் கெடும்போது ஆணவத்தை குணமாக கொண்ட ஆன்மாவும் கெடுதல் வேண்டும். ஆனால் முத்தி நிலையில் ஆணவ மலம் நீங்க ஆன்மா தனியே பேரின்பத்தை நுகர்வதால் ஆணவம் ஆன்மாவில் குணம் என்று கொள்ள முடியாது. எனவே ஆணவம் இயல்பாக ஆன்மாவின் அறிவை மயக்குகின்ற ஒரு குற்றமே. அதாவது அதான் முதலும் அங்கு குறிப்பிட்டிருந்தேன். அதாவது அதனுடைய ஒரு குணமல்ல குற்றம். ஆணவ மலம் ஆன்மாவினுடைய குணமாக வராது, ஆன்மாவிலே வரக்கூடிய ஒரு குற்றமாகத்தான் கருதப்படுகிறது. அவ்வாறு நிகழ்வதற்கு ஆணவம் ஆன்மாவின் குணம் என்று கருவமாயின், உதாரணம் மூலமா சொல்றார், நெருப்பு குணமாக இருந்தால் சூடழிந்தால் நெருப்பு அழிந்து போந்தானே. ஆகவே அது குணம் அல்ல. அதாவது ஆணவ மலம் முத்து நிலையில திருவருளால் அந்த ஆணவ மலம் கெடுகின்ற போது ஆன்மா இறைவனை அடையும், ஆணவ மலத்தோடு சேர்ந்து அழியாதென்றவாறு. அதுதான் அந்த இருளென்றேல் துன்பேல் உயிரியல் வேல் போக்கும் பொருள் என்றேல் ஒன்றாக போம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 7வது திருவருட்பயன் குறளிலே வரக்கூடிய கருத்தாக அமைகின்றது. அடுத்தது நாங்கள் 8வது குறளை பார்ப்போம். அதாவது இருள்மலம் ஒரு பொருளே தவிர ஆன்மாவின் குணம் அன்று, அது ஒரு குற்றம். அடுத்தது 8வது குறளை பார்ப்போம். திருவருட்பயன் குறளை. ஆசாதி ஏல் அணைவ காரணமென் முத்திநிலை பேசாது அகவும் பிணி. ஆசு ஆதியேல் முத்திநிலை அணைவ காரணமென். ஆசு ஆதியேல் ஆன்மாவுக்கு ஆணவ பிணிப்பு தொடக்கம் உள்ளதால், அதாவது ஆன்மாவுக்கு ஆணவ பிணிப்பு தொடக்கம் உள்ளதால் முத்திநிலை அணைவ காரணமென். முத்தனாயிருந்த ஆன்மாவை ஆணவம் பிணித்தற்கு காரணம் என்ன? பிணி முத்திநிலை பேசாது அகவும். ஆணவமாகிய பிணிப்பு மீண்டும் முத்திநிலையிலே இரகசியமாக ஆன்மாவை அழைத்து பிணித்து கொள்ளும். இருண்மல பிணிப்பு அனாதியாயே இயல்பால் அமைந்தது. அப்ப இது நெடுகவே அந்த முதல் குறள்ல சொன்னது பாதி, அன்றளவில் உள்ளொடியோடு ஆவி இடையடங்க இன்றளவு நின்ற திருள் என்று சொன்னால் எங்க போனாலும் கலைச்சு கொண்டு போற மாதிரி இந்த ஆணவ மலம் போய், அதாவது இந்த ஆன்மாவோட இன்றைக்குமே சேர்ந்து நிற்கத்தான் பார்க்கும். ஆணவ மலம் ஆணவத்தின் சேர்க்கை இடையில் வந்தது என்பது பொருந்தாது. அதுதான் அந்த, அதாவது எல்லாமே உள்ள பொருள்கள் எல்லாமே அன்று தொட்டு இன்று வரைக்கும் இருக்கின்றது என்கின்ற இந்த சைவ சித்தாந்த கருத்து இதிலே அதையும் நாங்கள் கருதக்கூடியதாக இருக்க. அதாவது முத்தி நிலையாக இருந்தாலும் கூட, முத்தி நிலையில போயிருக்கிற நேரத்துல கூட ஆணவ மலம் போய் பிடித்து இந்த ஆன்மாவை, அதாவது ஆன்மாவை பீடித்துக் கொள்ளும். நீங்கள் அழைக்கும் பார்வையாளரிடம் இருந்து பதில் எதுவும் கிடைக்கவில்லை. தயவு செய்து கேட்குதோ? என்ன இடையில ஒரு டிஸ்டர்ப் மாதிரி இருக்குது. கேட்குதுதானே கதை? சொல்ற விஷயம் கேட்குதோ? ஒரு தரம் பேசாமல் இருக்கிறீங்கள். அந்த வேற இடத்துல இருந்து சத்தம் வந்திருக்கு. நான் இப்ப நிப்பாட்டி போட்டேன், கேக்குது நீங்க கதைக்கிறது. சரி சரி. நான் அதான் இந்த இடையில ஒரு சின்ன இது வந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா போயிடும். நாங்கள் இப்ப 8வது குறளை பார்த்திருக்கின்றோம். ஆசாதி ஏல் அணைவ காரணமென் முத்திநிலை பேசாத அகவும் பிணி. அப்படி என்று சொன்னால் அதனுடைய அந்த வசனத்துல வருகின்ற விடயத்தை பார்ப்போம். கருத்தாக இடையில் வந்தது என்பது பொருந்தாது. ஆணவத்தின் சேர்க்கை இடையில் வந்தது என்பதல்ல. அது ஆரம்ப காலத்துல இருந்தே அன்றளவில இருந்தே இருக்கின்றது. ஆணவ மலம் ஆன்மாக்களை அனாதியே பற்றி நில்லாது இடையில் வந்து சேர்ந்ததென்று கொள்ளின், ஆணவம் ஆன்மாவுடன் இடையில் வந்து சேர்வதற்கு ஒரு காரணமும் இல்லை. இறைவன் ஆணவத்தை ஆன்மாவுடன் இடையில் கூட்டி வைத்தான் என்று கூறுவோமானால், இறைவன் ஆன்மாக்களுக்கு துன்பம் செய்ய கருத மாட்டாரே.
ஆகவே ஆணவ மலம் தானாகவே வந்து ஆன்மாவை சேர்ந்ததோ என்றால் அது அறிவற்ற சடப்பொருளாதலால் தானாகவே அது ஆன்மாவோடு சேர முடியாது. ஆன்மா அறிவுடைய பொருள் ஆதலால் தனக்கு துன்பத்தை செய்கின்ற ஆணவ மலத்தை தானாகவே அணையாது. ஆகவே ஆணவத்தை ஆன்மாவுடன் சேர்த்து வைப்பதற்கு காரணங்கள் ஒன்றும் இல்லை. ஆதலால் ஆணவம் ஆன்மாவை இடையில் வந்து சேர்ந்ததென்று கூறுதல் பொருந்தாதாகும். ஆணவமும், அதாவது உயிருக்கு எவ்வளவு காலம் அதனுடைய நீட்சி இருக்கின்றதோ அவ்வளவு காலம் ஆணவ மலத்துக்கும் உண்டு. அதனைத்தான் இந்த இந்த எட்டாவது குறளிலே கூறப்பட்டிருக்கின்றது. ஆணவம் சேர்க்கை இடையில் வந்தது என்பது அல்ல, அது அன்றையிலிருந்து ஆணவத்தோட உயிரோடு பற்றி பீடித்துக் கொண்டு இருக்கின்றது. ஆசாதி ஏலனைவ காரணமென் முத்திநிலை பேசாத அகமும் புனி. முத்திநிலை வரைக்கும் இந்த ஆணவம் ஆன்மாவை கலைத்துக் கொண்டுதான் நிற்கும், சேர்ந்து கொள்வதற்குத்தான் பார்க்கும். அடுத்ததாக இந்த 9வது நூலுக்கு வருவோம். நான் நினைக்கிறேன் ஆசாதி ஏலனவ இருண்மல புனிப்பு அனாதியே இயல்பால் அமைந்தது. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன், ஆசாதி ஏலனவ என்ற அந்த குறளினூடாக. அடுத்தது 9வது திருவருட்பயன் குறளை நாங்கள் பார்ப்போம். ஒன்று மிகினும் ஒளிகவராதேல் உள்ளம் என்றும் அகலாது இருள். ஒன்று மிகினும் ஒளிகவராதேல் உள்ளம் என்றும் அகலாதிருள். ஒன்று மிகினும் ஒளி உள்ளம் கவராதேல் இருள் என்றும் அகலாது. ஒன்று மிகினும் ஒளி உள்ளம் கவராதேல் இருள் என்றும் அகலாது. அப்படி என்று கேட்டால், ஒன்று மிகினும் ஏகமெனப்படும் சிவசூரியன் யாவையும் தம்முன் சூரியமாக மிக்கு பிரகாசிக்கும் இயல்புடையதாயினும் ஒளி உள்ளங் கவராதேல் அதன் பிரகாசத்தை உயிர் கவராதாயின் இருள் என்றும் அகலாது. இருள் மலம் எண்ணில்லா காலங்களும் கழிந்தொழிந்தாலும் உயிரை விட்டு நீங்காது. அதாவது ஒன்று மிகினும் ஏகமெனப்படும் சிவ சூரியன் யாவையும் தன்முன் சூரியமாக மிக்கு பிரகாசிக்கும் இயல்புடையதாயினும் சூரிய ஒளி மிகவும் பிரகாசமாக இருந்தாலும் கூட அந்த ஒளி உள்ளங்கவராதேல் அதன் பிரகாசத்தை உயிர் கவராதாயின் இருள் என்றும் அகலாது. இருள் மலம் எண்ணில்லாத காலம் கழிந்தாலும் உயிரை விட்டு நீங்காது. அதாவது நாங்கள் இதை வேற வேற சந்தர்ப்பங்கள்ல வேற வேற இடங்கள்ல கண்டிருக்கிறோம். அதாவது வந்து கொண்டிருக்க எத்தனையோ பொருள்கள் எங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறது, நல்ல பொருள்கள், எடுக்கக்கூடிய பொருள்கள். நாங்கள் அதை விட்டுட்டு வேறு எங்கேயோ அதை எடுத்திருக்கிறோம். அது மாதிரி தான் இந்த சிவசூரியன் என்று சொல்லக்கூடிய பிரகாசமான ஒளி ஒன்று வந்து கொண்டிருக்கிற நேரத்துல அந்த ஒளியை உள்ளங்கவராமல் இருந்தால், அதன் பிரகாசத்தை உயிர் கவராமல் இருக்குமாக இருந்தால் இருளாகல மாட்டது என்றும். இருள் மலம் எண்ணில்லாத காலம் கழிந்து ஒளிந்தாலும் உயிரை விட்டு நீங்காது. ஆணவ மலத்தோட பீடித்தபடியே தொடர்ந்து இருக்கும். அதாவது இந்த உயிரினுடைய இயல்பு எங்கேயும் அப்படித்தானே. அதுல அந்த நல்ல பக்கங்களை பார்க்காமல் கூடாத பக்கங்கள் எங்களை கவர்ற ஒரு இயற்கையான காட்சிகளை நாங்கள் காண்றோம். நல்ல 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 இப்போ ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு இருக்க கூட நாங்கள் அதுல கொஞ்சம் ஆரோக்கியம் குறைந்தாலும் சாதாரணமாக ஏதாவது ஒன்றை வாங்கினா ரசித்தால் அதை சாப்பிடலாம் என்று நினைக்கிறத போலதான் இந்த நல்ல விஷயமாக வரக்கூடிய இந்த ஒளியை பெற்று, அதாவது சூரிய ஒளியை பெற்று அதன் பிரகாசத்தை கவர்ந்து இறைவனை அடைய முடியாதபடி இருள் மலம் அது அவ்வாறா இருப்பதனால இருள் மலம் எண்ணில்லாத காலம் கழிந்தொழிந்தாலும் உயிரை விட்டு நீங்காது அப்படியே இருக்கும். அதாவது ஆன்மாவானது ஒன்று மிகினும் ஒளி கவராது மாயினால் உண்டாகிய இருள் என்றும் அகலாது. ஆணவ மயக்கம் ஒரு காலமும் அதை விட்டு நீங்காது. ஆன்மா முத்தியில் ஆணவத்தினின்று நீங்குகிறது. ஆதலால் மாயினுடைய சார்பினால் அது அறிவை பெறும் என்பது கருத்து.
மாயை கொடு மலமளிப்பன் முன்னோன் என்றார் பிறரும். மாயை என்பது ஒடுங்குதல், அதாவது தத்துவங்களில் தன்னில் ஒடுங்குதற்கும் தன்னில் நின்று தோன்றுவதற்கும் முதற்காரணமாயுள்ள பொருள் என்பது மாயையானது. சுத்தமாயை அசுத்தமாயை என இருவகைப்படும். அது இவ்வாறே சொல்லிக் கொண்டு போனா இது கூட போகும் என்று நீங்குகிறது ஆன்மா. மாயையினுடைய சார்பினால் அது அறிவை பெறும் என்பது கருத்து. மாயையின் சார்பு இருந்தால் அது அறிவை பெற்றுக்கொள்ளும். அதாவது அது வேறொரு குரல்ல வருகிறது, விடிவாமளவும் விளக்கணிய மாயை வடிவாதி கண்மத்து வந்தென்று. அது இதுக்குள்ள இல்லாதபடியால் அதை விட்டுட்டு நான் இந்த இதுல இருந்து இந்த அதாவது அடுத்த குரல்பாதான் இந்த விடிவாமளவும் விளக்கணிய மாயை தொடர்ந்து வருகிறது. இப்ப இந்த ஒன்றும் மிகினும் ஒளிகபராதையில் உள்ளம் என்றும் அகராது இருள் என்பதனை பார்த்தோம். அதாவது சூரிய ஒளி இருந்தாலும் கூட அதை இந்த ஆன்மா அதை அந்த பிரகாசத்தை கவரமாய் மலம் நீங்கும், வீடு பேர் அடையும், ஆன்மா விடுதலை அடையும். அதுதான் இந்த குறளினுடைய பொருளாக அமைகின்றது. ஆனால் அந்த அதாவது இந்த ஆணவத்தினுடைய வலிமையினால இந்த ஒளியை அமைந்தது. கருத்தை பார்ப்போம். ஆணவத்தினுடைய வலியை கருத்தற்கு கருவியாகிய பாவிக்கக்கூடியது மாயே. கருணை கடலாகிய இறைவன் மாயையில் நின்றும் தோன்றுகின்ற தனுகரண புவன போகங்களை உடம்பு அந்த கரணங்கள் அவற்றை நடைமுறையில் அனுபவித்து ஞானத்தை பெற முயன்று ஆணவத்தின் வழிகெடுமாறு செய்தல் வேண்டும். அவ்வாறு முயன்று ஞானத்தை பெறாவிடின் ஆணவம் ஒருபோதும் ஆன்மாவை விட்டு நீங்காது. அதாவது ஆணவத்தின் வலியை கெடுப்பதற்கு கருவியாக பாவிக்கக்கூடியது மாயையாகும். அதைத்தான் நான் முதலில் சொன்னான். அதனை கருவியே கருணை கடலாகிய இறைவன் மாயையில் நின்று தோன்றுகின்ற தனுகரண போன போகங்களை கொடுத்தருளி இருக்கிறார். இறைவன் அதை கொடுத்ததுக்கு காரணம் அதிலே இருந்து அவற்றை நல்முறையிலே அனுபவித்து ஞானத்தை பெற முயன்று ஆணவத்தை வழிகெடுமாறு செய்தல் வேண்டும். அவ்வாறு முயன்று ஞானத்தை பெறாவிடி ஆணவம் ஒருபோதும் ஆன்மாவை விட்டு நீங்காது. நல்ல வழி காட்டுகின்றவர்கள், நல்ல விஷயங்களை சொல்லுகின்றவர்களை நாங்கள் கேட்டு ஈடேற முடியாமல் யாராவது வேறு வழிக்கு இருக்கிறவர்களை கேட்டுட்டு நாங்கள் போய் கஷ்டப்படுவது போல இங்கே இந்த இறைவன் தந்த இந்த மாயையினுடைய உதவியினாலே, அதாவது மாயை என்று தோன்றுகின்ற தனுகரண புவன போகங்களை வைத்துக் கொண்டு ஆன்மாக்கள் நல்ல முறையில் அனுபவித்து ஞானத்தை பெற முயன்று ஆணவத்தை வழிகெடுமாறு செய்ய வேண்டும். அவ்வாறு நாங்கள் செய்யாமல் விட்டால் ஆணவத்தை ஆன்மாவை விட்டு நீங்க மாட்டாது, அப்படியே இருந்து கொள்ளும். அடுத்ததாக நிறைவான இந்த 10வது குறளுக்கு வருவோம். இன்னும் இருக்கக்கூடாது உள்ளம். 10வது குறளில் வருகிறது. விடிவாமளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து. மாயை வடிவாதி கண்மத்து வந்து விடிவாமளவும் விளக்கு அணி. மாயை வடிவாதி மாயா காரியமாகிய சரீரம் முதலியவைகள் கண்மத்து வந்து கண்மத்துக்கு தக்கபடி வந்து விடிவாமளவும் மூலமனமாகிய இருள் விடியுமளவும் விளக்கு அணையும். விளக்கு போல விளக்கம் செய்து நிற்பன. அதாவது ஆன்மாக்கள் ஈடேறும் வரைக்கும் இந்த விடிவாமளவும் விளக்கணைய மாயை விடுகிற வரையில இந்த விளக்கு எவ்வாறாக எங்களுக்கு ஒளியை தந்து நாங்கள் இருளை அகற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோமோ, இருட்டில இருக்கிற நேரத்துல விடிவாமளவும் விளக்கணைய வடிவாதி கண்மத்து வந்து கண்மத்தினூடாக அந்த
கண்மத்தின் மூலமாக வந்த அந்த விளக்கு போன்று அந்த மாயனுடைய உதவியினாலே ஆன்மா கண்மத்தின் விளைவிடமான மாயை ஒரு விளக்கு போல அமைந்திருக்கும். அதனுடைய சுருக்கமாக அமைகின்றது. விழிவாமளவும் விளக்கணைய மாயை வழிவாதி கண்மத்து வந்து. மாயினாலாகிய தன்னுகரண போன போகங்கள் கண்மத்து வந்து ஆன்மாக்களுடைய புண்ணிய பாவங்களுக்கு தக்கவை அணைய விடியும் வரையும் இருளை ஒருவாறு நீக்கத்தக்க விளக்கு போல ஆன்மா சிவஞானமாகிய பேரொழியும் முத்திநிலை வரையும் ஆணவ இருளை ஒருவாறு நீக்கத்தக்க அறிவை கொடுக்கும் கருவியாக நிற்கின்றன. ஆகவே விடிவாமளவும் விளக்கணையமாயை வடிவாதி கண்மத்து வந்து. இதனுடைய கருத்தை கொஞ்சம் பார்ப்போம். அதாவது ஆணவம் வழிபடுவதற்கு மாயா கண்ம பலங்கள் உதவுகின்றன. பேரருள் கடலாகிய சிவபெருமான் ஆணவ பிடியினின்றும் ஆன்மாக்கள் சிறு சிறிதாக விடுதலையாகி ஆகிய 2 மலங்களையும் இடையில் அவற்றோடு சேர்த்து வைக்கிறார். இவ்வாறு சேர்த்து வைத்தலின் நோக்கம் ஆன்மாக்களை அதற்கேற்ப ஆன்மாக்களை பிடித்துள்ள ஆணவ மலத்தின் வலிமையை கெடுத்தலே ஆகும். அதற்கேற்ப ஆன்மாக்கள் பிறவிதோறும் செய்கின்ற கண்மங்களாகிய நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப மாயையில் நின்றும் தோன்றுகின்ற கரண புவன போகங்களை ஆன்மாக்கள் அவற்றை அனுபவிக்கும் பொழுது முன்னே பிறவிகளில் செய்து கொண்ட புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ற பயன்களை அடைகின்றன. புண்ணியம் செய்தவர்கள் சிறந்த பெற்று உயர்ந்த போகங்களை அனுபவிப்பார்கள். பாவிகள் பேய் உடம்பும் வறிய வாழ்க்கையும் பெற்று வருந்துவார்கள் என்பதையும் அவைகள் தெளிகின்றன. அவ்வித அறிவும் ஐயா ஐயா ஓகேயா? இல்ல அவர் முடிக்கையில அவர் முடிச்சிட்டு போயிட்டாரோ? இல்ல யாரோ சொல்லிக் கொண்டிருக்கேன் கட்டானது. அதான் நான் எல்லாரையும் அன்மியூட் பண்ணி விட்டுருக்கிறேன். ஏனண்டா அவர் போனாலும் திரும்பி வரலாமன்ட்டு. அவர் வந்தாலும் அவர் தானா கதைக்கலாம். நான் ஒன்றும் செய்ய தேவை. அன்மியூட். தனராஜன் கதையுங்கோ. தனரா இப்ப அன்மியூட் பண்ணுங்க தனராஜன். குரல் வந்து விட்டு விட்டு விலகிட்டார் போல. அவருக்கு ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் பிரச்சனையா இருந்திருக்கலாம். காரணம் வந்து அவர்கிட்ட கதை கேட்க விட்டு விட்டு குரல் வந்து கொண்டு அவருக்கும் அந்த சாட் பொதுவாக போட்டான் நேரடியாக அவருக்கு போட்டான் சென்றடிகளை போல பிரச்சனையா இருக்கும். ஆனந்தி அம்மா இருக்கா கால் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் தனராஜன். கமலா மிஸ் வணக்கம். ஓ வந்துட்டீங்களா? ஜாயின் பண்ணிட்டேன். என்னம்மா? ஓகே. அதான் கேக்குதோ? ஓ கேக்குது. கொஞ்சம் பொறுங்கோவ. இது முடியலேனும் ஆனந்தி அம்மா அவரு கதைக்கிறா போல இருக்கு. கொஞ்சம்
இல்ல அவர் அந்த கட் ஆயிட்டு தான் திருப்பி ஜாயின் பண்றாராம். ஒரு 5 மினிட்ஸ் தர சொன்னார். அப்ப அவர் ரெக்கார்டிங் 5 மினிட்ஸ்ல நிப்பாட்டட்டும் முடிக்கிறேன்னு ஆனந்தி அம்மா. சொன்னார். திருப்பி ஆனந்தி ஜாயின் பண்றேன்னு சொன்னார். ஆனந்தி அம்மா ரெக்கார்டிங் நிப்பாட்டட்டும் 5 நிமிஷம். ம் ம் நீங்க சும்மா நன்றியை சொல்லி விடுங்க. அப்புறம் வந்து மிச்சத்தை விளங்கப்படுத்து. இல்ல அவர் வந்து ஜாயின் பண்ணி முடிப்பார். சரி. கேட்கலாம் போயிருக்கும் எப்படி சரி, திரும்பியும் படிப்பீங்க போகுது சார், போய் படிப்பீங்க. இட்ஸ் ஓகே. அதை விட்டு சொல்லுறத சொல்லுங்க. நான் கடைசியா இதுல கொண்டு வந்தேன் கடைசி குறள் சொன்னேன் நான். அதுதான் கேட்கிறேன். அதாவது 10வது குறள் வடிவாமளவும் விளக்கணிய மாயை வடிவாதி கண்மத்தி வந்தென்ற அந்த குறளோட நின்ற நான். அதுக்குரிய பொருளை சொன்னான். அதாவது ஆணவம் வழிகெடுப்பதற்கு மாயினுடைய மாயா கண்ம மலங்கள் உதவுகின்றன என்றதையும் சொல்லியிருந்தேன் நான். அதே போல அதாவது நான் இப்ப இருக்கா இதுல தொகுப்பா தாரணை திருப்பி நின்றாலும் இந்த 10வது குறள் விளக்கம் வரைக்கும் வந்ததோ கேட்டுனீங்களோ? 10வது குறளும் பொருள் விளக்கமும் சொல்லும் வரைக்கும் விடிவாமளவும் சொன்னீங்க. சரி, அதிന്റെ பொருளும் சொல்லி ஆக்கிட்டானே. நான் இப்ப அதிന്റെ வசனங்களை கூட சொன்னேன். அந்த அதாவது கருத்தா வசன நடையில இருக்கக்கூடிய கருத்துன்னு சொன்னேன் நான். இப்ப நான் தொகுப்பாக இந்த இருள் மலங்களின் தன்மை ஒரு இதா சொல்லுவோம். ஒவ்வொரு குறளாக தந்த விஷயங்களே ஒரு விடைக்கு கேட்கலே, அதாவது அந்த 10 ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய அல்லது இந்த 3வது அதிகாரத்துல இருக்கிற இருண்மல நிலையிலே உமாபதி சிவாச்சாரியாரால கூறப்பட்ட திருவருட்பயனிலே 3ஆம் அதிகாரம் அல்லது இருண்மல நிலையிலே கூறப்பட்ட விடயங்கள் சொன்னா இது ஒரு தொகுப்பாக, அதாவது இருக்கக்கூடிய அந்த குறள்களினுடைய தொகுப்பாக கொடுத்தால் மிகவும் இலகுவாக அதை விட எழுதலாம். அதை மட்டும் நான் சொல்றேன். நேரம் கண்டா மிகவும் ஒரு சின்ன ஒரு இதை ரீஇன்போர்ஸ்மெண்ட் மாதிரி செய்கிறேன். இப்ப அதாவது உள் பொருளாகிய பிறவி துன்பம், வீட்டின்பம், மும்மலங்கள், சிவம் ஆகிய ஆறனுள் ஆணவம் கண்மம் மாயாகிய மலங்கள் அடங்குகின்றன. அவற்றில் ஆணவ மலம் உலகில் உள்ள எல்லா பொருள்களையும் மறைக்கின்ற இருளை போல உயிர்களின் அறிவு விளக்கம் முழுவதையும் மறைக்கிறது. அடுத்தது, இருளானது உலகில் உள்ள எல்லா பொருள்களையும் மறைத்தாலும் தன்னை காட்டி நிற்கும். ஆனால் ஆணவ மலமோ தன்னையும் காட்டாது, தான் மறைத்து நிற்கும் பொருள்களையும் காட்டாது. அதனாலே ஆணவ மலம் இருளிலும் பார்க்க கொடியது என்பர். அடுத்தது, ஆணவ மலம் உயிர்களின் அகத்தில் உள்ளொளியாக விளங்கும் சிவத்தை சாராது, அனாதியே உயிர்களை பற்றி நிற்கும். கமலாமா மியூட் பண்ணிட்டு தரீங்க ஐயா, நீங்க தொடருங்க. இடையில ஏதோ கலைக்கிறீங்களோ? இல்ல சரி ஐயா, நீங்க தொடருங்க. நன்றி. நான் நினைக்கிறேன் இந்த நான் மியூட் பண்ணித்தானே இருக்கிறேன், அன்மியூட் பண்ணித்தானே இருக்கிறேன். உங்களோட கதை சரியா கேக்குது ஐயா, நீங்க தொடருங்க. இல்ல கேட்கறதுக்காக இல்ல, 2-3 இடையில பல எனக்கும் இந்த என்னன்னு சொல்றது, இந்த நெட்வொர்க்ல இருக்கிற பிரச்சனை ஒன்று வருது. மற்றது அங்கே முடியல கலைக்கிறபடியால் ஏதாவது சுவாரஸ்யம் இல்லாமல் கொண்டு யோசிக்க வேண்டி இருக்கு. சரி, அப்ப இந்த மூன்று ஆணவ மலம் தன்னை காட்டாது, தான் மறைத்து நிற்கும் பொருள்களையும் காட்டாது. அதனாலே ஆணவ மலம் இருளும் பார்க்க கொடியது என்பர். ஆணவ மலம் உயிர்களின் அகத்தில் உள்ளொளியாக விளங்கும் சிவத்தை சாராது, அனாதியே உயிர்களை பற்றி நிற்கிறது. அது ஆன்மாக்களுக்கு தன்னை காட்டாது, அவை மெய்யுணர்வு பெறாது மயக்கத்தை பொருந்தி நிற்கும் தன்மையை கொடுக்கிறது. அடுத்ததாக, ஆணவமல பிடிப்பு இன்றேல் அவ்வான்மாக்களுக்கு பிறவி துன்பம் இல்லையாகும். ஆணவ மலமானது ஆன்மாவின் குணமல்ல, ஒரு குற்றம். அது நான் முதல் சொன்ன குரல்ல ஒவ்வொன்றா பார்த்ததிന്റെ சாராம்சமா சுருக்கமா தொகுப்பா வருகிறது. அது ஆன்மாக்களை இடையில் வந்து சேராது, அனாதியே பற்றி நிற்கும் ஒன்றாகும். ஆன்மாக்கள் தமக்கு கொடுக்கப்படுகின்ற தனுகரண புவன போகங்களை அனுபவித்து அதன் பேராய் ஞான ஒளியை பெறாவிடின் ஆணவம் ஒருபோதும் அவைகளை விட்டு நீங்காது. இரா காலத்திலே வேலை செய்வதற்கு இருளை நீக்க விளக்கு உதவுவது போல இறைவனின் ஞான ஒளி தோன்றும் வரைக்கும் ஆணவத்தின் வலிமையை சிறிது விளக்க மாயையும் கண்மமும் ஆன்மாக்களுக்கு சிறிது அறிவு விளக்கம் பெற உதவுகின்றன.
அதாவது மும்மலங்களில் மிகவும் கொடிதாகிய ஆணவ மலத்தின் கொடுமையை இவ்வதிகாரம் விளக்குகிறது. அது எமது அறிவை மறைத்து சிவத்தை உணராமல் தடுத்து உலகியல் எம்மை அழித்து பிறவி துன்பங்களில் மூழ்க வைக்கிறது. இத்துன்பங்களினின்றும் நாம் நீங்குவதற்காகவே கருணை கடலாகிய பிறவி துன்பங்களில் மூழ்க வைக்கிறது. இத்துன்பங்களிலிருந்து நாம் நீங்குவதற்காகவே கருணை கடலாகிய சிவபெருமான் நாம் செய்யும் கர்மங்களுக்கு ஏற்ற தனுகரண புவன பூவங்களை நமக்கு தந்துள்ளார். அவை கத்தியாகிய வெட்டுங்கருவி போல நன்மைக்கும் பயன்படும், தீமைக்கும் பயன்படும். நாம் அக்கத்தியை நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்தி நற்பயன் பெறுதல் போல தனுகரண புவன பூவம் முதலியவற்றை விடியும் வரை வேலை செய்ய உதவும் விளக்கு போல பாவிக்க ஆணவ மல துன்பத்தில் நின்று விடுவதற்கேற்ற அறிவை தரும் திருவருளை நாட வைக்கும். அதனால் ஆணவத்தின் வலிமை குறையத் தொடங்கி சிவஞான ஒளி பிரகாசிக்க தொடங்கும். அதன் பேராய் துன்பங்கள் நீங்கும் என்பதை உணர்ந்து நமக்கு தரப்பட்ட தனுகரண பூவன பூவங்களை நல்வழியில் பயன்படுத்துவோமாக. நான் அதான் முதல் சொன்னேன், பாக்கி டேஸ்டுக்காக கூடாத சாப்பாடுகளை சாப்பிட்டு நாங்கள் பிள்ளையா கஷ்டப்படுறது போல இங்கே இந்த கத்தியை தந்தது, இங்க கத்தி உதாரணம் சொல்றார். கத்தியை தந்தால் வெட்டி துப்புரவு பண்ணி நல்ல மாதிரியாகவும் செய்யலும் வேற ஏதாவது அழிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். அது மாதிரி இந்த தனுகரண போவனங்கள் தந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு ஆன்மாக்கள் ஈடேற்றம் பெற வேண்டும். அதற்கு எந்த காலத்திலையுமே இந்த ஆணவ மலம் கொடிய மலமாக இருந்து இருள் மலம், ஆணவ மலம், பாசம், தலை என்ற பல்வேறு பெயர்களோட மற்ற எல்லாவற்றிலும் பார்க்க ஆணவ மலம் மிக மிக கொடிய மலமாக இருக்கிறது என்பதனை இந்த மூன்றாவது அதிகாரமாகிய ஆணவ மலத்திலே இருள் மலத்திலே தந்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் மிக விளக்கமாக விரிவாக கூறப்பட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தை கேட்போம். நான் நினைக்கிறேன் இந்த பொதுவாக 10 அதிகாரம் இருக்கிறது திருவருட்பயண பொறுத்தளவில். இப்ப இது ஒரு சிந்தனை கிளறலாக, ஒரு வழிகாட்டலாக பொதுவாக நான் முதலே போன வகுப்புல சொல்லியிருந்தேன். இதுல என்னென்ன புத்தகத்திலே என்னென்ன முறையில இருக்குது இந்த திருவருட்பயனுடைய அந்த அதிகாரங்கள் உள்ள புத்தகங்கள பெயர்களையும் சொல்லி இருந்தேன். எல்லாம் நோட் பண்ணி இருப்பீங்களன்னு நினைக்கிறேன். அதாவது கணக்க புத்தகங்கள் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கருத்தான் இருக்கும். சிலதுல ஒன்றுல சொல்லாத இன்னொன்று நுணுக்கமாக இலகுவாக வழங்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். அதை விட இந்த திருவருட்பயன் இலகுவானதாக இருந்தாலும் கூட இந்த கரண்ட் இருக்குது, ஹோல்ல இருக்கிறோம், இருட்டாக இருக்குதுன்னா லைட் சுவிட்சை போட்டாதான் பத்தும். அது மாதிரி இதை கொஞ்சம் வாசிக்கணும். குரலை வாசிச்சு நாங்களும் நேரடியாகவே படிக்கலாம். அதுல உள்ள குரல்களுக்குள்ள பொருள்கள் இருக்கிறது, அதனை படிக்கலாம். படித்தால் இந்த திருவருட்பயன்ல சுருக்கமா சொல்வதாக இருந்தால் குரலையும் தெரிந்து அதனுடைய பொருளையும் தெரிந்து ஒவ்வொரு அதிகாரத்திலே என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்தால் வினாக்கள் கேட்கின்ற போது அதை நாங்கள் அதுக்குரிய முறையிலே அந்த விடையை எழுதக்கூடிய மாதிரியாக இருக்கும். ஆகவே இடையிலே ஒருக்கா அந்த ஒரு சின்ன தடங்கள் ஒரு 20 செகண்டுக்கு முதல் ஒரு சின்ன தடங்கள் ஒன்று வந்துட்டு, பிறகு பார்த்தால் அந்த டேட்டாவிலே ஏதோ ஒரு அந்த கவரேஜில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டு, இருந்தாலும் கூட பொறுமையா இருந்து எல்லாரும் கேட்டிருக்கிறீர்கள். இந்த முதல் கதை கேட்க திரு சத்யதாசன் அவர்கள் சொல்றதை போல எத்தனை ஐயா கொஞ்சம் பொறுங்க ஐயா, அம்மா நன்றி சொல்லட்டும், கொஞ்சம் பொறுங்க ஐயா. இல்ல அதான் நான் சொல்லி முடிக்கிறேன். அப்ப எத்தனை பேர் இருக்கணும், எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கணும், எத்தனை பேருக்கு இது விளக்கமா இருந்தது, அல்லது இல்லை ஏற்கனவே தெரிஞ்சவர்களா இருந்த எத்தனை தரம் திரும்ப திரும்ப சொல்றது கொஞ்சம் மனதுல பதியும்ன்றதுக்காக அது சில பேருக்கு ஒரு அடுத்த கூடுதலான நிலவரமாக இருந்திருக்கும். அதாவது சொன்ன விஷயங்கள் இலகுவான விஷயங்கள் ஏற்கனவே படித்தவர்கள் யாரும் இதிலே எந்த விதத்திலையும் குறைவாக இல்லாமல் ஏற்கனவே இந்த விஷயங்களை படித்தவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் சாதாரண நான் முதல் போன வகுப்பிலேயே கூட சொல்லியிருந்தேன், 10ஆம் 11ஆம் வகுப்புல கூட இந்த வகுப்புல கூட என்ன வகுப்பிலேயே அந்த பிள்ளைகளுக்கு இதை படிக்கக்கூடிய மாதிரியாக இந்த திருவருட்பயனுடைய அதிகாரங்களை பிரிச்சு போட்டிருக்கிறது. நீங்கள் படித்த காலங்கள்லயும் இருக்கும். அதாவது சின்ன பிள்ளைகளா இருந்தா பெரியாக்களா இருந்தாலும் திருவருட்பயன் அதாவது அந்த மிக நீண்ட காலமாக சைவ சமய பாடம் என்று சொல்லுகின்ற புத்தகத்திலே எந்த காலத்திலையும் திருவருட்பயன் சிலபஸ் புத்தகத்துல சமய பாட சோதனைக்கு எடுக்கிறவர்களுக்கு இருந்திருக்கு. ஆகவே அதை எல்லாரும் தெரிந்தவர்களாக இருப்பார்கள். இருந்தாலும் கூட அந்த தொடாத பகுதி என்று சொல்றபடியால் அந்த எல்லாத்தையும் படிச்சுட்டோம். ஆனா திருவருட்பயன்ல நான் போன முறையும் சொல்லியிருந்தேன், 16ஆம் ஆண்டுல இளஞ்சைவ புலவருடைய பரீட்சை வினாக்கள்ல கணக்கு ஒரு 3-4 கேள்வி திருவருட்பயனை பேஸ் பண்ணி வந்திருக்குது. அப்ப இதை படிச்சிருந்தால், இதை விளக்கமா தெரிஞ்சிருந்தால்
12 கேள்வியை தந்து 8 கேள்வி செலக்ட் பண்ற இடத்துல அது வேணும்னு தரையில நாங்கள் இதை செலக்ட் பண்ணாலும் பரவாயில்லை. வினாவுக்கு விடை எழுதி கேட்க மிக கவனமா இருக்கணும். அதாவது பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 பிரிச்சு தந்து அதுக்கு ஒரு விளக்கம் தந்திருந்தால் அதை மீறக்கூடாது. அதை மீறி ஒரு பகுதிகளை எல்லாத்தையும் எடுத்து விட்டாலும் அந்த 2 குறிப்பிட்ட பகுதிகளை எடுத்ததை விட மிச்சம் கூடுதலாக எடுத்திருந்தால் அது பட்டுப்படும், அதுக்கு கிடைக்காத புள்ளி. அதே மாதிரி மொத்தமா தெரிவு செய்து எவையேனும் மற்ற வினாக்கள் என்றாலும் கூட 8 வினாக்களை எடுக்க வேணும். 7 வினாக்கள் எழுதினாலும் ஒரு வினாவுக்கான புள்ளி எக்ஸ்ட்ராவா கிடைக்காது, அதுல கணக்க புள்ளி அடிபட்டு போகும். 8 வினா எழுத சொல்ல 9 வினாவை எழுதி விட்டாலும் அந்த 9ஆவதுக்கு அந்த புள்ளி வராது. அப்படி எழுதி நேரத்தையும் வினக்கெடுத்தாமல் அந்த உரிய முறையில் நாங்கள் அதை செய்யலாம். அப்ப அதுல இந்த பரீட்சையோடு தொடர்புபடுத்தி சொல்வதாக இருந்தால் வினாக்கள் கணக்க வருது. திருவருள் பயன் என்றாலும் கூட அது ஒரு இலகுவான விடயம் இல்லை. இதுல கணக்க செல்லக்கூடிய முப்பொருள் பதிவசுவாதம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் வருது. ஆனபடினால் அதுல அக்கறையாக இருந்து மிகவும் விருப்பமா பரீட்சைக்கு போராக்களுக்கான ஆலோசனையா இது எடுங்கோ. மற்றவர்களும் இதுல கேட்டறிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் பயன்படக்கூடிய மாதிரியா இருந்தால் நீங்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே இந்த 2 வகுப்பு அன்றைக்கு ஒரு நாள் அந்த உயிரவ நிலை சம்பந்தமான விடயங்களையும் கூறி அந்தண்டும் ஏதோ ஆக்கள் குறைவாக இருக்குன்னு சொன்னவர்கள் கடந்த சனிக்கிழமையில் என்று நடந்தது. சனிக்கிழமையிலே ஆக்கள் குறைவாக இருக்கிறார்கள், வேற வகுப்புகளும் இருக்குன்னு சொல்லியிருந்தார்கள். அதே போல இன்றைக்கும் எத்தனை பேர் வந்தார்கள், எப்படி என்ன நிலையில இருக்கிறார்கள் என்று நான் திரும்பவும் திரு சத்யநாதன் கதையைத்தான் சொல்றேன். இந்த வகுப்பா பார்த்தால் ஆக்களை தெரியும், கேள்வியை கேட்டோம் அந்தந்த நேரங்கள்லயோ சில இதுகளை கதைச்சு உரையாடி கலந்துரையாடி கற்பிக்கிற முறை இருக்கும். ஆனா அந்த ஜூம் வகுப்புலேயே அப்படி நடக்கிறது இல்லை தானே. ஆக்களை கூட தெரியாது, ஆக்களும் இருக்கிறதையும் காண முடியாது. ஆகவே என்னால முடிஞ்ச வரையில சொன்னதுக்காக, அதாவது உயிரவ நிலையையும் இருள்மல நிலையையும் ஆணவ மலம் தொடர்பான விஷயங்களையும் உங்களோட சேர்ந்து சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்பதற்காக நான் சந்தோஷம் அடைகின்றேன். இதனை ஒழுங்குபடுத்தி தந்திருந்த சைவ புலவர் ஆனந்தி திருமதி செல்வி ஆனந்தி ஜெயரட்னம் அவர்களுக்கும் சைவ புலவர் சங்க தலைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, அமைதியா கேட்ட உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு நான் நிறைவு செய்கிறேன். இனி நீங்கள் கதைக்கிறதுன்னா கதைக்கலாம். நன்றி 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 சார். எங்களுக்கு சிறப்பான ஒரு விரிவுரையை வழங்கியதோடு பரீட்சைகளுக்கு வேண்டிய அறிவுரைகளையும் வழங்கினீர்கள். அந்த வகையிலே பரீட்சார்த்திகள் சார்பிலும் சைவ புலவர் சங்கத்தின் சார்பிலும் உங்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி, வணக்கம்.